அல்லாஹ்வுடைய பயமுள்ள தக்வா உள்ள பேணுதலா பார்த்தாவே ரப்புடைய யாது வரணும், பார்த்தாவே அல்லாஹ்வுடைய யோசனை வரணும். அப்படியானவங்கள்ட்ட போயிட்டு ஹக்கான உலமாக்கள்கிட்ட படிங்க. இன்றைக்கு நல்லா விளங்குது, சமூகத்திலிருந்து இபாதத்துடைய ஆசை இல்லா போயிட்டு. ஏன் அது இல்ல, இது இல்ல, அது தேவையில்ல, இது தேவையில்ல. இன்றைக்கு போயிட்டு ஒவ்வொரு மஸ்ஜிதிலே உட்கார்ந்து பாருங்க, சலாம் கொடுத்தோன்னே ஒரு கூட்டம் வெளியில, முழு கூட்டமுமே வெளியில. துவா இல்லையா? துவா இல்ல. நான் கேட்கிறேன், பள்ளிகள்ல மஸ்ஜிதில் எழுதி போட்டிக்கிறாங்களே, இந்த துவாக்கள் என்ன? இதெல்லாம் என்ன? அல்லாமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ், ஷேக் அல்பானி இந்த காலத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க? உங்களோட வாழ்க்கையில பாவம் நடந்திருக்குது, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், யா அல்லாஹ் என்ன பாவங்களை மன்னி யா அல்லாஹ். இந்த சிந்தனையோடு இருக்கிறீங்களா? ஃபர்லான தொழுகைக்கு பின்னால அதே இடத்துல உட்கார்ந்துறீங்க, உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்றாங்க. இனியமான அன்பாந்த சோழர்களே, ஒரே ஓட்டம். எங்க இப்ப சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல. ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு வாலிபர்களை பாருங்க, வெளியில தானே, இபாதத்தும் இல்ல, ஒன்றும் இல்ல, தொழுகையும் இல்ல, ஓடுற எல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லாதனால ஒன்றும் தேவையில்ல, வெளியில. இப்ப யார்கிட்ட போய் உட்கார்ற? சைக்காட்ரிக், கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட், தெரபிஸ்ட். ஆச்சரியம் என்ன தெரியுமா? மென்டல் டிசார்டர், மென்டல் இல்னஸ், என்னோட மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். இதோட வயோதிபர்களுக்கு வரும் சிசோபேனியா, ஹெலூசினேஷன், டிலூஷன், டிமென்ஷியா. இதெல்லாம் வயோதிபர்களுக்கு வர பயங்கரமான அந்த மனநோய்கள். என்ன யாரும் கிட்டில்ல, மகன் மாற மகள் மாற படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி தனியே வீட்டில் உட்கார்ந்து கொண்டு கௌரு நெத்த ගෙදර ළමයා ඇවිල්ලා වගේනේ කෝ ළමයාට කතා කරන්නකෝ කෝ මගේ පුතා ඇවිල්ලා හිටියනේ, அவருக்கு அந்த யோசனை உள்ளுக்கால இல்ல அனுப்பி இப்ப தனியா உட்கார்ந்து யோசிச்சு வார நோய்கள் இது. ஆனா ஆச்சரியம், இந்த கதை எங்கட வாலிபர்களுக்கு வந்திருக்குது. வாலிபனுக்கு 25 வயசு வாலிபன் பாவிக்கிற டேப்லெட் ஆன்டிசைகோட்டிக் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன். ஆன்டிசைகோட்டிக் செகண்ட் ஜெனரேஷன் எஃபெக்ட் ஆக்கும், பெரிய மாற்றங்களை உண்டாக்கும் உடல்ல. ஆனா அவன் அடிக்கிறான் அதை. தூக்கம் இல்ல, 25 வயசு. பென்சோடைசபின், டைசபம், பென்சோடைசபின் வகை பயங்கரமான அந்த எஃபெக்ட உண்டாக்கும். சைடு எஃபெக்ட், மூட் ஸ்டெபிளைசர், சைடு எஃபெக்ட். இப்ப நிம்மதி இல்ல, வாலிபம் ரோட்ல. இங்க துவா இருக்குதே, துவா தொழுகைக்கு பின்னால் உட்கார்ந்து ஓதுறதுக்கு தந்திக்கிற, இது வாழ்க்கையில நிம்மதி, பீஸ்ஃபுல் மைண்ட், உள்ளத்துக்கு சந்தோஷம், உள்ளத்துக்கு நிம்மதி. ஆனா எத்தனை பேருக்கு பாடம் ஹதீஸ்ல வந்தது ஓடியாச்சு இல்ல. புள்ளெல்லாம் ஓட்டம் வெளியில. 8 வயசு படியனுக்கு கவுன்சிலிங், 10 வயசு படியனுக்கு கவுன்சிலிங். ஆச்சரியமா இருக்குது. என்ன குர்ஆனோட தொடர்பு இல்ல. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உள்ளங்களுக்கு அமைதி வேணுமா, நிம்மதி வேணுமா? ஓடாதீங்க ஆன்டி பார்க்கின்சன் ட்ரக்ஸ். இப்ப எதுக்கு தெரியுமா? ஆன்டி பார்க்கின்சன் அடிக்கிற ஐஎம்முடைய இன்ஜெக்ஷன் சைடு எஃபெக்ட்ஸ். ஒரு பேச்சு சொல்றாரு, சைடு எஃபெக்ட் ஆகிக்குது. என்ன யூரின் போகுது, பெட்ல வாய் கொத்தப்பிக்குது, சரியான மட்டும் கஷ்டமாயிக்குது. இப்ப நோ ப்ராப்ளம், எங்கள்கிட்ட ஐஎம்முடைய இன்ஜெக்ஷன் இருக்குது, ஆன்டி பார்க்கின்சன் ட்ரக்ஸ் இருக்குது, நாங்க அதை தாரோம். இவன் மறுவா அதுக்கு அடி, அதுக்கு இப்ப காசி மறுவா அடுத்த சைடு எஃபெக்ட். இங்க குர்ஆன் நிம்மதியை தரும், அதியாக்கள் துஆக்கள் நிம்மதியை தரும். அதுக்கு தானே ரமலான்ல உட்கார வச்சு முழுக்க ஈடுபடுங்களே. இதுல இபாதத் இபாதத் இபாதத். வாழ்க்கையில செழிப்பு, வாழ்க்கையில நிம்மதி, பிரச்சனைகளுக்கு தீர்வு. கண்ணியமான அன்பாந்த சோழர்களே, ஹிஜ்ரி 800 வருட காலம், 900 வருட காலம். இன் இஸ்லாமிக் ஹிஸ்டரி, இஸ்லாமிக் சிவிலைசேஷன், இன் இஸ்லாமிக் ஹிஸ்டரி பூத்து குலுங்கின காலம். முஸ்லீம்கள் எல்லா துறையிலும் முன்னுக்கு இருந்த காலம். எதால? இபாதத்தால. எதால? தொழுகையால. எதால? குர்ஆன் திலாவத்தால. எதால? அல்லாஹ்வுடைய தொடர்பால. முழு வரலாறு இதைத்தான் இல்லாமலாக்க முயற்சியில் நடந்து 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 இன்றைக்கு மன்னிச்சுக்கோங்க, ஓ லெவல் எக்ஸாம் முடிஞ்சு எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நோம்ப பிடிக்க வானம் சொல்லி பாவி ஆகிறான். பாவி நோம்ப பிடிக்க வானம் சொன்ன பெற்றோர்கள் பாவி. வயதுக்கு வந்தவன் நோம்ப பிடிக்கிறது ஃபர்லு. அவன் அதை விட்டான் என்றா
அவன் பாவி, ஹராம் விடுறது. ஆனா நோன்புல ஒரு பிரச்சனை இல்ல, படிப்பு மிக முக்கியம். அதுக்காக வேண்டி இபாதத். நீ நைட்ல தொழலாம் தேவையில்ல, குர்ஆன் எல்லாம் ஓதல, படிப்பு தான் முக்கியம், படிப்பு தான் முக்கியம். இன்றைக்கு அந்த அந்த முறையில வாலிபர்ல மோட்டிவேட்டட் பண்ணப்பட்டு அவங்கள தூரமாக்கி அவரது தாசையாய் அவரது பாலவாய் ஓலவல் லியல அவில்ல கெதர தாத்தா கோல் பண்றாரு ஹசரத் மகே புத்தா மத்ரவ்யவல் டப்பஹிவேலா අවුරුදු කීයද? අවුරුදු 16යි. හසරත් මොකක් හරි කරන්නකෝ හසරත්. මොනවද කරන්නේ? මොකද්ද පුතාට දුන්නේ? කුරාණය දුන්නද? සලාතය දුන්නද? සලාතයේ තියෙන අත්‍යවශ්‍යතාවය කියලා දුන්නද? අමල් කියන්නේ මොකද්ද කියලා දුන්නද? හසරත් මම ගෙදර හිටියේ නෑනේ. මම හිටියේ පිටරට. ගෙදර හිටියේ අම්මා. අම්මා තමයි බලාගත්තේ. ඉතින් பாருங்க, இன்றைக்கு நாட்டுடைய ஜெயில்ல முஸ்லிம் வாலிபர்கள் 16 வயசு, 17 வயசு, 18 வயசு, 19 வயசு முஸ்லிம் வாலிபர்கள். பாப்பமார் எங்க? இபாதத் ஒன்றும் தேவையில்ல, முக்கியம் படிப்பு, முக்கியம் எங்கட வேலைகள். இந்த கலையறாங்க පුනරුත්ථාපනයට දාලා හසරත් කොයි පුනරුත්ථාපනයට දාලාද කියලා දන්නේ. පොඩ්ඩක් මට මේක හොයලා කියලා දෙන්න පුළුවන්ද? හොයලා කියලා දීලා යනකොට ගේට්ටුවෙන් කියනවා බලන්න බෑ, දවස් 14කට පස්සේ එන්න. 14 நாளைக்கு பிறகு போயிட்டு வாப்பா கேட்டு கிட்டின்னு அழுகுறாரு. ஏன் மகன் 20 நாளா ஒரு ஷர்ட்டையும் ஒரு டவுசரையும் போட்டுக்கொண்டு தான் நிற்கிறான். தின்றதுக்கு ஒன்றும் இல்லை, டொய்லெட்டுக்குள்ள தான் சாப்பாடு கொடுத்திருக்குது. இதைத்தான் இன்றைக்கு சமூகம், முஸ்லீம் சமூகம் ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி கொண்டிருக்குது. கண்ணியமான அன்பார்ந்த சோர்களே, அல்லாஹ் பயப்படுங்க. சின்ன புள்ளகளை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு கூட்டிட்டு வாங்க. 7 வயசு, 8 வயசு, 9 வயசு பக்கத்துல வச்சுக்கோங்க. வாலிபர்களை கூட்டிட்டு வாங்க, இபாதத்துல ஈடுபடுத்த வைங்க. வீடுகள்ல வாலிபர்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. மகன், உன்னை படிப்பால் ஒன்றும் நடக்காது, உன்ட செல்வத்தால் ஒன்றும் நடக்காது, சம்பாதிப்பால் ஒன்றும் நடக்காது. நீ தொழுகையில குறை செஞ்சா உன்ட வாழ்க்கை கெட்டு போகும். நீ இபாதத்துல குறை செஞ்சா உன்ட வாழ்க்கை கெட்டு போகும். நீ குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடலையா உன மனசு நிம்மதியா இருக்காது. இந்த மோட்டிவேஷனை பண்ணுங்க பிள்ளைகளுக்கு, வாலிப பெண்களுக்கு. இன்னைக்கு அவங்களோட நிலைமை மிச்சம் கவலை என்ன? போனோட, சோசியல் மீடியால. இன்னைக்கு அவங்க மார்க்கத்தை படிக்கிற சோசியல் மீடியால. அது இல்ல, இது இல்ல, அது தேவையில்ல, இது தேவையில்ல. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க தெரியுமா? ரோட்ல இருக்கிறாங்க. இபாதத்தும் அதுவும் இது ஒன்றும் இல்ல. யூனிவர்சிட்டியில போயிட்டு பாருங்க, யூனிவர்சிட்டியில இபாதத்தா செய்யறாங்க. மிச்ச கவலைக்குரிய நிலைமைக்கு எங்கட சமூகம் போயிட்டு இருக்குது, இபாதத்தை விட்டதனால.